பிரேக்கிங் பிரேயர் மூலமாக ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க நான் உங்களை அழைக்கிறேன். கோயம்புத்தூரில் 10 வயதே ஆன அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதற்கு முக்கியமான 2 பேரை காவல்துறை அதிகாரப்பூர்வமாக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்து வருகிறத நம்ம பார்க்கணும். ஜெபிக்கிறவர்களாக இருக்கிற நீங்களும் நான் இதற்காக கண்டிப்பாக ஜெபிக்கணுங்க. 3 காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகணும். இந்த நிலைமை மாறணும், இந்த சூழல் மாறணும், இப்படிப்பட்ட காரியம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, இந்தியாவில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கும்படி நான் உங்களை அழைக்கிறேன். முதலாவது காரியம் என்னென்னா, கோவையில் நடந்த அந்த கொடூர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியினுடைய குடும்பத்தினுடைய ஆறுதலுக்காக கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. குற்றவாளிகள் சட்டத்துக்கு முன்பாக நிறுத்தப்படணும். அதாவது சட்ட ரீதியான நீதிக்கான தண்டனை அவங்க பெறணும். நிச்சயமாக அதை நடக்கணும். அப்போ தான் இனி அப்படிப்பட்ட குற்ற செயல் நடக்காது. இதை மையப்படுத்தி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. 2வது பாருங்கள், தமிழகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் சரி தீய மனிதர்களிடமிருந்து பாதுகாக்கப்படணும். அது மாத்திரமல்ல, குழந்தைகளுடைய பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களையும் சரி, அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் சரி ஞானத்தோடு நல்ல ஒரு விழிப்புணர்வு அடையாளத்தை செய்து குழந்தைகளை பாதுகாக்கணும்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்களேன். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. 3வது பாருங்க, தேசத்தில் அதிகரித்து வரும் குற்ற செயல்கள், வன்முறைகள், அநியாயங்கள், அதாவது இது எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம தேவன் இதுக்கு ஒரு வழக்காடணும், இதுக்கான ஒரு நீதி வெளிப்படணும், மக்கள் மனங்களில் தேவ பயம் வரணும், அன்பு வரணும், அதாவது சமூக நீதி இருக்கணும், நீதியின் அடிப்படை இருக்கணும், இதெல்லாம் சமாதானமான ஒரு சமுதாயம் உருவாக இவைகளெல்லாம் நடக்கணும்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கும்படி உங்களை அழைக்கிறேன். இந்த ஜெப குறிப்பு திரும்ப 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 வரும்போது தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருங்க. அநேகருக்கு இதை பகிர்ந்து அவர்களையும் ஜெபிக்க வைங்க. அந்த குடும்பத்துக்காகவும் மறைந்த அந்த மகளுக்காக நிச்சயமாக ஒரு பெரிய வேதனையாக இருக்குது. இனி அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுங்க. ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெபம் டிவி நேயர்களாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிருகத்தனமான மனுஷ எண்ணங்கள் மாறாதபடி, ஆண்டவரே, அப்படிப்பட்ட மனிதர்கள் மனம் திரும்பும்படி, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் எந்த பிள்ளைகளை மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் ஒன்றிணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அரசாங்கம் இதுக்கேற்ற ஒரு சரியான காரியத்தை முன்மொழியணும். ஆண்டவரே, சட்ட ரீதியான நீதி ரீதியான தண்டனைகள் கிடைக்கணும். இனி அப்படிப்பட்ட குற்ற சம்பவங்கள் எழும்பக்கூடாதுன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். திரும்ப பாராட்டு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இதை பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருங்க. நிச்சயமா நீங்க இந்த நாள் முழுவதும் இதுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம் தேசத்தை பாதுகாப்பார். ஏமே